இன்னைக்கு நம்ம பேதுருவை குறிச்சு பார்க்க போறோம். ஏற்கனவே ஒரு தடவை பேதுருவை குறிச்சு பார்த்தோம். அது ஃபர்ஸ்ட் பார்ட், முதலாவது அனுபவம். இப்போ பேதுருவனுடைய இனி ஒரு அனுபவத்தை குறிச்சு பார்க்க போறோம். அதுலயும் ஒரு 3-4 காரியத்தை குறிச்சு பார்க்க போறோம். பேதுரு எப்படி திரும்பவும் ஆயத்தப்பட்டார் இல்லையா? நீதிமான் எத்தனை தடவை விழுந்தாலும் எந்திரிப்பான்னு சொல்லி இருக்கு. இப்போ ஒரு சில தவறுகள் பண்றது மனுஷ இயல்புல, நம்ம இந்த சரீரத்துல இந்த தோல், சதை, ரத்தம், எலும்பு இப்படி இருக்கும்போது நம்ம எல்லாருமே தவறு செய்ய நேரிடும். ஆனாலும் நம்ம எழுந்திருப்போம்னு வசனம் சொல்லுது. நீதிமான் எத்தனை தடவை விழுந்தாலும் எந்திரிப்பான் அப்படின்னு சொல்லுது இல்லையா? அதே போல இப்ப பேதுரு என்ன பண்றாரு? எந்திரிச்சிடுறாரு. ஆனா யூதாஸ் காரியோத்து அவ்வளவுதான், குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு அவர் போய் தற்கொலை பண்றாரு, நாண்டுகிட்டு சாகுறாரு இல்லையா? ஆனா பேதுரு என்ன பண்றாரு? அந்த வசனத்தை வாசிக்கலாம். அந்த திரும்ப அவர் செகண்டா, ரெண்டாவதா அவர் எழும்புற காரியத்தை தான், அவர் ஆயத்தப்படுறது, தேவனுக்குன்னு ஆயத்தப்படுறது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். மத்தேயு 26:75 சொல்லுது, பேதுரு மனம் கசந்து அழுதான் அப்படின்ட்டு. மார்க் 14:72 சொல்லுது, அவன் மிகவும் அழுதான் அப்படின்ட்டு. லூக்கா 22:62 சொல்லிடுது, திரும்ப அவன் மனம் கசந்து அழுதான் அப்படின்ட்டு. அந்த மனம் கசந்து அழுதானுக்கு முன்னாடி என்ன வரும்? இயேசு கிறிஸ்து இவன் 3 தடவை மறுதளிப்பான்னு சொன்ன வார்த்தைய இயேசு கிறிஸ்து சொன்னதை நினைவு கூர்ந்து அப்புறமா இவன் மனம் கசந்து அழுறான் அப்படின்ட்டு. சரி, அப்போ பேதுரு இந்த இடத்துல அழுறான் இல்லையா? இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கணும்? முதல் காரியம் என்ன? பேதுருட்ட இருந்து இந்த 2ஆம் அனுபவத்துல நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்ம மனம் திரும்பணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன இதுல இருந்து மனம் திரும்பணும்? யாராவது உங்கள ஒருத்தங்க சொல்லுங்களா? பேதுரு இயேசு கிறிஸ்து சொன்னது ஞாபகம் வருது, திரும்ப அழுறான். ஓகே, அப்போ இவன்கிட்ட இருந்த தவறு என்ன? இவன் மறுதளிச்சான். ஓகே, அது ஏன் மறுதளிக்கிறான்? அதாவது அவன் இயேசு கிறிஸ்துவ நம்பல, அவிசுவாசம். நமக்கு அப்படி இருக்கும்போது இவன் பாவம் செய்தவனா மாறுறான். எது பாவம்? மெயினா மேஜரா எது பாவம்னு பார்த்தா, ஒரு வசனத்தை எடுத்து வாசிங்களா? 14:23 ரோமர் 14:23 கடைசி பகுதியில இருக்கும். அது விசுவாசத்தினால வராத யாவும் பாவமே அப்படின்ட்டு. அதாவது விசுவாசத்துல ஒரு காரியம் வரலன்னா அது பாவம். நீங்களும் நானும் இன்னைக்கு விசுவாசத்துல ஒரு விஷயத்த செய்யலன்னா அது பாவம். விசுவாசம் எது? நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளுடைய நிச்சயம். இயேசு கிறிஸ்துவ நம்ம கண்டதில்லை, நித்திய ராஜ்யத்தை நம்ம கண்டதில்லை. அது எப்படி இருக்கும், என்ன ஏது தெரியாது. பிதாவாகிய தேவனுடைய வடிவம் எப்படி இருக்கும்னே நமக்கு தெரியாது. இயேசு கிறிஸ்து மாம்சத்துல வந்தனால மனுஷ சாயலா இருக்காருன்னு சொல்லி நம்ம தாடி மீச இந்த மாதிரி வச்சுட்டு இயேசு கிறிஸ்து இப்படிதான் சொல்லி அந்த இது அப்படிதான் இருப்பாங்க. அவங்க பயங்கர ஹைட்டா இருப்பாங்க, கை கால்லாம் பெருசு பெருசா இருக்கும், இந்த மாதிரி நல்லா கலரா, மூக்குலாம் நீட்டா, அந்த இப்படி அழகா இருப்பாங்க. அந்த இதை வச்சுதான் இயேசு கிறிஸ்துவ நம்ம சித்தரிக்கிறோம். சரியா? இப்படி இருப்பாரு அப்படின்ட்டு. இப்போ அவரே எப்படி இருப்பாருன்னு பைபிள்ல கொடுக்கப்படல. பிதாவாகிய தேவன் எப்படி இருப்பார், இது எதுவுமே நம்ம பார்க்கல இல்லையா? பார்க்காத, காணப்படாததோட நம்ம நம்புறோம் இல்லையா? நம்புறத நம்ம உறுதியா வச்சிருக்கோம் இல்லையா? இதுதான் விசுவாசம் அப்படின்னு சொல்லி. அப்ப நம்ம எதை விசுவாசிக்கணும்னா, லிட்ரலி இயேசு கிறிஸ்துவ தான் விசுவாசிக்கணும். ஏன்னா அவர் அன்றி நமக்கு வாழ்வே இல்லை. அவர் தான் நமக்கு வழியா இருக்காரு, அவர் தான் நமக்கு சத்தியமா இருக்கார், அவர் தான் நமக்கு ஜீவனா இருக்கார். வழிங்கிறது பிதாவின் இடத்துல போறதுக்கு உண்டான வழி அவர் தான். ஏன்னா அவர் போயிட்டாரு. அப்ப அவர் வாழ்ந்த வழி, அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றணும், அவருடைய உபதேசத்தை பின்பற்றணும், அவர் நமக்கு சொன்ன கட்டளைகளின்படி, வசனத்தின்படி நடந்த, அவர் மோசே சொன்னதில்லை, இயேசு கிறிஸ்து சொன்ன கட்டளைகளின்படி நடந்தா நாம என்ன சொல்றது, நித்திய ஜீவன்ல பிரவேசிக்கலாம். அதுதான் அவர் தான் அதுக்கு வழி. பிதாவின் இடத்துல போறது அவர் தான் சத்தியம். சத்தியம்னா அந்த வேத வாக்கியம், வசனம் அப்படின்ட்டு. அவரே சத்தியம், வார்த்தையாகிய தேவன் மனுஷ ரூபத்துல வர்றாரு இல்லையா? அப்போ அவர் தான் சத்தியம், அவர் தான் ஜீவன், அவர் தான் ஜீவனை நமக்கு கொடுத்திருக்காரு இல்லையா? நமக்கு கொடுத்திருக்கிறதுங்கிறது அவர் ஜீவனை விட்டாருங்கிறத பாக்குறோம். ஆக்சுவலா அந்த ஜீவனை விடுறதுக்கு முந்தின நாள் நைட்டு ராப்போஜனம்னு ஒரு காரியம் நடக்கும் இல்லையா? ராப்போஜன பந்தி, கம்யூனியன் சர்வீஸ். இப்ப நம்ம எல்லாருமே எடுக்கிறோம் இல்லையா? அதுல அவரு பாத்திரத்தை எடுப்பாரு, அது திராட்சை ரசத்தை எடுப்பாரு இல்லையா?
இது புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தமா இருக்கு. புது பாண்டிங்குள்ள போறோம். பழைய உடன்படிக்கையில புது உடன்படிக்கை. அதாவது மனுஷனோட ஜீவன் எதுல இருக்குன்னா ரத்தத்துல இருக்கு. இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தமா இருக்கு. உடன்படிக்கை ரத்தம் இல்லாம உடன்படிக்கை இது ஆகாது. ஒரு இது சைன் பண்ணணும்னா இப்ப கைரேகை அப்படி மாறிடுச்சு, முன்னாடி ரத்தம் தான். அப்போ அந்த என்ன சொல்றது, அவருடைய ரத்தத்தை நாம புசிக்கிறோம் இல்லையா, உட்கொள்றோம். அப்போ அது அவருடைய ஜீவன் எனக்குள்ள வரதுங்கிற அந்த ஒரு காரியம், எனக்காக மரிச்சார் அவரு, அவர் உயிரை எனக்காக விட்டாருங்கிறத நாம் அதை நினைவு கூறும்படி, என்ன மரணத்தை நினைவு கூறும்படி எடுங்கன்னு தானே சொல்றாரு. அவருடைய மரணத்தை ஏன் நினைவு கூறணும்? அவர் எனக்காக இறந்தாரு, அவர் எனக்காக உயிர்த்தார், எனக்காக மீண்டும் வருவார். இதுதான் சுவிசேஷம் இல்லையா. அவர் எனக்காக வந்தாரு, மரித்தாரு, மீண்டும் வருவார். இவ்வளவுதான் நம்ம விசுவாச பிரமாணத்துல வரும் இல்லையா. இதுக்குள்ளதான் உள்ளடங்கி இருக்கு. சரி, அப்போ இதுதான் அந்த இரத்தத்துக்குரிய விஷயமா இருக்கு. சரியா, அப்போ நாம விசுவாசிக்க வேண்டியது, இப்போ அவர் தான் வழி சொல்லியாச்சு, அவர் தான் சத்தியம்னு சொல்லியாச்சு, இப்போ அவர் தான் ஜீவனுங்கிறதும் நாம பார்த்தோம். அப்போ கிறிஸ்து இயேசு மாத்திரம்தான் விசுவாசிக்கணும், பாக்கி எதையும் நம்ம விசுவாசிக்க கூடாது. அப்படிதான். அப்போ நம்ம செய்யற ஒவ்வொரு காரியமுமே அதுக்கும் வசனம் இருக்கு. நீங்க எல்லாத்தையும் கர்த்தருக்கென்று செய்யுங்கள்னு வசனம் இருக்கு. மனரம்யமா நம்ம எல்லாத்தையும் முழு மனசோட நம்ம எதை செய்தாலும் நீங்கள் கர்த்தருக்குன்னு செய்யுங்கன்னு வசனம் இருக்கு இல்லையா. அப்போ நம்முடைய காரியங்கள் கர்த்தருக்காக இருக்கா, அவரை பிரியப்படுத்துற மாதிரி இருக்கா, அவர் சொன்ன வண்ணமா இருக்குதா, இது எல்லாத்தையும் நம்ம நிதானித்து அறிந்து பார்க்கணும். சரி, இப்ப நம்ம பேதுரு செஞ்ச தவறு என்ன, எதனால அவன் மனம் திரும்புறான், அந்த தவறை நீங்களும் நானும் செஞ்சிருந்தோம்னா நாம இந்நேரத்துல மனம் திரும்புறதுக்கு ஒப்பு கொடுக்கணும், மனம் திரும்பி ஆகணும். அப்பதான் நாம தேவனுக்கென்று ஆயத்தப்பட முடியும். ஹல்லேலூயா. அதுதான் நம்ம இன்னைக்கு பார்த்திருக்கோம். முதல் விஷயம் மனம் திரும்புதல் சொன்னேன் இல்லையா. எதுக்கு மனம் திரும்பணும்னா, இவனுக்குள்ள ஒரு அவிசுவாசம் இருந்தது. இவன் கிறிஸ்துவ விசுவாசிக்கல, இவர் தான் தேவன் அப்படின்ட்டு. ஆனா இவனுடைய வாயில இருந்துதான் வருது என்ன, நீர் யார், தேவனுடைய குமாரனாகி இருக்கு, நீங்க கிறிஸ்து அப்படின்னு சொல்ற, ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னு பேதுரு சொல்றாரு. மத்த சீஷர்கள்லாம் அமைதியா இருக்காங்க. இவருக்கு அந்த வெளிப்பாடு வருது, ஒரு ரெவலேஷன், நீங்க யாருங்கிறது. ஆனா அதே மனுஷன்தான் அப்போ உடனே அவர் சொல்லாரு, இதை நீ சொல்லல அப்படின்னு, பிதா உனக்கு வெளிப்படுத்தின. அப்போ அந்த தெய்வ ஆவியானவர் அவனுக்குள்ள இருந்து பேச வச்சிருக்காரு. இவன் விசுவாசி சொல்லி இருந்தா இவன் மறுதளிச்சிருக்க மாட்டான் இல்லையா, பயந்து ஓடி இருப்பாங்க. அது மாம்சத்துல இல்ல, ஆவியின் பலனை பெறாதனால மாம்சத்துல உள்ள பலவீனம், மறுதளிச்சிருக்க மாட்டாங்க. இவனுக்கு ஆசை, பின்னாடியே போறான், பாக்குறான் இவருக்கு என்ன நடக்கும் நான் பார்க்கணும் அப்படின்ட்டு. ஆனா என்ன, அவனால நிலைச்சு இருக்க முடியல இல்லையா. அவனுக்கு அவிசுவாசம் ஏன் அப்படின்னு நான் சொல்றேன்னா, அப்போ இயேசு கிறிஸ்து தான் தேவன்னா அவர் 17வது அதிகாரம் மத்தேயுல இருந்தே எப்போ மோசையும் எலியாவையும் அங்க பார்த்தாரோ, இவர் மறுரூபமா வஸ்திரம் எல்லாம் மறுரூபம் ஆச்சு இல்லையா, அதுல இருந்தே அவர் படப்போகிற பாடுகளை குறித்து சீஷர்களுக்கு சொல்லிட்டு வர்றாரு. மரிப்பேன், திரும்ப 3ஆவது நாள் உயிர் தெழுவேன், என்னை செய்யாத தவறுக்காக என்னை என்னுடைய ஜனம் கொல்லுவாங்க, இப்படிலாம் பாடுபடுவேன்னு சொல்லிட்டே வந்தார் எல்லா இடத்துலயும். ஒரு சீஷர்களுக்கும் மண்டையில உரைக்கல இல்லையா. அப்போ அதை இவர் கொஞ்சம் கவனிச்சு இருந்தா, அவர் சொன்ன நாள் இதுதான், அதுக்குதான் பிடிச்சிட்டு போறாங்க. இவர் செய்யாத தப்புக்கு வேண்டி இவர் படப்போட பாடுகளை இதை குறிச்சுதான் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாருன்னு சொல்லிட்டு இவருக்கு பேதுருக்கு புரிஞ்சிருக்கும். அப்போ என்ன, இவர் மரித்தாலும் உயிர் தெழுவாரு, அந்த ஒரு தாட்ல அவன் அதுக்கு வேண்டி துதிக்க, ஜெபிக்க, வியாகுலப்பட எதுக்கு வேணும்னு பண்ணிருக்கலாம், மறுதளிச்சிருக்க மாட்டான். இவன் மறுதளிக்கிறானா, அவரை விசுவாசிக்கிற, இது தேவனுடைய குமாரன்னு சொல்லி விசுவாசிக்கல. இதேதான் யோவான் ஸ்நானகன் செய்வான். யோவான் ஸ்நானகன் ஜெயிலுக்குள்ள இருக்கும்போது, அவனை சிறைச்சாலையில வச்சிருக்கும்போது அவன் என்ன சொல்லுவான், வருகிறவர் நீங்க தானா, இல்ல நம்ம வேறொரு வர்றதுக்கு காத்திருக்கணுமா அப்படின்ட்டு. ஏன்னா இவர் ஜெயில இருக்காரு, இவரை விடுதலை பண்றதுக்கு இயேசு கிறிஸ்து வரல இல்லையா. அந்த ஒரு இதுல இயேசுவா இருந்தா நான் இயேசுக்கு வழியை ஆயத்தம் பண்றவன், என்ன இங்க இருக்க விட மாட்டார் இல்லையா, அப்ப வேற ஒருத்தர் தான் போலன்னு சொல்லிட்டு. ஆனா இவன் தான் ஜனங்களுக்கே சொல்றான், இவனுக்கு தான் தேவனே சொல்றாரு, பரிசுத்த ஆவியானவர் புறா வடிவுல யார் மேல இறங்குறாரோ அவர் தான்ப்பா
அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டி அப்படின்ட்டு. இந்த வாய் தான் ஜனங்களுக்கு சொல்லிது இவர் தான் அப்படின்ட்டு. ஆனா இவருக்குள்ள வந்து அவிசுவாசம். யோவான் ஸ்நானகர். சரியா? இன்னைக்கு நம்ம பேதுருவை பார்க்கிறோம். இவர் மறுதளிக்க வேண்டிய காரணம், இவர் இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்காத நாளதான் மறுதளிக்கிறார் அப்படிங்கிறத உங்களுக்கு புரிய வைக்கிறேன். வேற ஒண்ணுமே இல்லை. சரியா? அப்போ இங்க அப்போ அந்த இடத்துல உண்மையை சொன்னா அது ஒரு பாவம், அது ஒரு சின். இங்க வசனம் சொல்லுது 14:23 ரோமர்ல வாசிச்சோம். விசுவாசத்தினால் வராத யாவும் பாவமே. இவனை விசுவாசிச்சிருந்தா இது தேவன், இது தேவனுடைய குமாரன், இவர் மரிப்பார் திரும்ப உயிர் தெழுவார்னு சொல்லிட்டு வந்து விசுவாசிச்சிருந்தா இவன் வந்து மறுதளிச்சிருக்க மாட்டான். அவர் கூட நானும் சாகுறேன்னு சொன்னவன் சாகுறதுக்கு முற்பட்டு இருப்பான் இல்லையா? அப்ப அந்த இடத்துல அவனுக்கு விசுவாசம் இல்லை. அதுக்கு இன்னொரு ப்ரூஃபும் கூட உங்களுக்கு தரேன்னு. மத்தேயு 14:31 சொல்றாரு, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்ட அப்படின்ட்டு. என்ன சொல்றாரு? அற்ப விசுவாசியே. அற்ப விசுவாசின்னா என்னன்னா, விசுவாசத்துல கொஞ்சம் இருக்கு. நாமெல்லாம் எப்படி இருக்கும்? அற்ப விசுவாசியா இருக்கோமா இல்ல விசுவாசத்துல? அப்ப விசுவாசத்தினுடைய பூரணம் என்னன்னா, அது அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் 6வது அதிகாரம் 8வது வசனத்துல இருக்கு. அது ஸ்தேவான்கிற ஒரு மனுஷன், அவன் எப்படி இருப்பானா, விசுவாசத்திலையும் வல்லமையிலையும் நிறைந்தவனா இருந்தான்னு வசனம் சொல்லு. அப்போ விசுவாசத்துல நிறைஞ்சு இருக்கிற அளவு இருக்கு. நாம எந்த அளவுல இருக்கோம்? அவன் அப்படி விசுவாசத்துல நிறைஞ்சு இருக்கும், நிறைய அதிசயம் அற்புதம் எல்லாம் செஞ்சான் அப்படின்ட்டு வசனத்துல போட்டிருக்கு. 7வது அதிகாரம் ஃபுல்லா ஸ்தேவானை பத்தி வந்து சொல்லியிருக்கோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நாம இந்த இடத்துல விசுவாசிக்கிறோமா அவிசுவாசியா இருக்கோமா, இல்ல விசுவாசிக்கிறோம்னா எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறோங்கிறத நம்ம பார்க்க போறோம். முதல் விஷயம். ஏன்னா அப்பதான் அதுல இருந்து தான் மனம் திரும்ப முடியும். இப்போ நான் அற்ப விசுவாசியா இருக்கேன்னு எனக்கு தெரிஞ்சாதானே அப்ப நிறைவான விசுவாசத்துல இங்க என்ன சொல்லுது, நிறைந்தவன். ஆமா, நிறைவான விசுவாசத்துல நான் வளர முடியும். நான் ஃபெயிலியர் ஸ்டூடெண்ட்னு தெரிஞ்சாதான் நான் ஒரு கோச்சிங் கிளாஸ்லயோ டியூஷனுக்கோ போய் பாஸ் ஆகிறதுக்கு படிப்பேன் இல்லையா? இப்போ இன்னைக்கு நாம எப்படி இருக்கோங்கிறத பார்க்க போறோம். விசுவாசத்துல வராத எல்லாமே பாவம் தான் நம்ம செய்யறது. விசுவாசம் இல்லாம இப்ப நிறைய பேர் வந்து அவிசுவாச நம்ம பார்க்கிறோம். அது ஊழியர்களுக்குள்ளேயே வந்து நிறைய இருக்கு. சரியா? நீங்க கர்த்தரை நம்புங்க, அவரை மாத்திரம் வந்து விசுவாசிங்க. விசுவாசிக்கிறவன் பதற மாட்டாங்க இல்லையா? ஒன்னுத்துக்கும் சோர்ந்து போக மாட்டாங்க. அதை குறிச்சு நம்ம பார்ப்போம். சரியா? அப்போ இங்க இந்த அற்ப விசுவாசியை ஏன் சந்தேகப்படுறேன்னு கேட்கிறாரு இல்லையா? நான் அதிகமா விசுவாசத்தை குறிச்சு உங்களுக்கும் சொல்லி இருப்பேன். எடுக்கும் போது ஆபிரகாம் எடுக்க மாட்டேன், நான் பேதுருவை தான் வந்து எடுப்பேன். அவர் அந்த கடல்ல வந்து நடக்கிற விஷயத்தை தான். ஏன்னா அவ டெய்லியும் வந்து கடல்ல போறாரு, மீன் பிடிக்கிறாரு, குதிச்சு நீச்சல்லாம் அடிப்பாங்க போல. இப்போ மீனவர்கள் கூட பழகி இருக்க, அந்த மாதிரி கடலுக்கு எல்லாம் போயிருக்க தெரியும் எனக்கு. அப்போ இந்த பேதுரு அப்படி உள்ள ஆளு, கடலை பத்தி எல்லாம் தெரியும், ஏசு கிறிஸ்து கூப்பிடறான்னு சொல்லிட்டு அதுல நடக்கிறதுக்கு அவன் வந்து வரான். நடக்க முடியும், கூப்பிட்டது அவருன்னு சொல்லி விசுவாசிக்கிறான். அப்பேற்பட்ட விசுவாசத்துல நிறைஞ்ச பேதுரு என்ன ஆகுது, காத்து அடிக்குது, அந்த அலை வருது. உடனே என்ன, அவன் ஒரு வார்த்தை சொல்லுவான். அந்த வசனத்துக்கு முந்தின வசனத்தை பார்த்தா, கர்த்தாவே ரட்சியும் அப்படின்னு சொன்ன உடனே தான் கையை கொடுத்து வந்து பிடிச்ச, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்ட அப்படின்ட்டு. புரியுதா? அப்போ அற்ப விசுவாசம்னா நம்ம பைபிள் டிரான்ஸ்லேஷன்லாம் போய் பார்க்கும்போது அது கொஞ்சம் விசுவாசம் அப்படின்ட்டு, அது குறைவுபட்ட விசுவாசம், கொஞ்சம் தான் விசுவாசம் இருக்கு அப்படின்ட்டு. அற்ப விசுவாசம் தப்பு இல்லை, ஆனா அதுல இருந்து நீங்க வளரணும் அப்படின்ட்டு. அற்ப காரியம் அப்படின்னா அந்த அற்ப மீன்ஸ் கொஞ்சம் அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த கொஞ்சம் விசுவாசத்துல இருந்து நிறைவான விசுவாசம் இருக்கு இல்லையா, அதுக்கு தக்க நம்ம வளரணும் இல்லையா? இப்ப நம்ம எல்லாருமே இப்ப சின்ன வயசுல பார்த்திருப்போம், ஒரு சில என்ன சொல்றது ரன்னிங் ரேஸ், ஸோ எந்த போட்டியில கலந்துக்கிட்டாலும் ஃபர்ஸ்ட் வரணுங்கிறது தான் நம்மளுடைய எய்மா இருக்கும். ஒருவேளை வந்து அவ ஃபர்ஸ்ட் வருவா, அவளுக்கு அடுத்து செகண்டாவது வரணும்னு நினைப்போம். அப்ப நமக்கு ஒரு டார்கெட் இருக்கணும் இல்லையா, இப்படி ஆகணும்னு. அப்போ உங்களுக்கு வந்து அதை மோட்டிவேட் பண்றதுக்கு சொல்றேன். விசுவாசத்துல நிறைவான அளவு இருக்கு. ஸ்தேவானை போல அவன் நிறைஞ்சவனா இருக்கான் இல்லையா, விசுவாசத்திலையும் வல்லமையிலையும் நிரம்பினவனா இருக்கான். அதை போல மாறுறதுக்கு நீங்களும் முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். அப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது, முதல் காரியம், பேதுருக்கு ஆல்ரெடி அவனுக்குள்ள அந்த அற்ப விசுவாசம்ங்கிறது இருக்கு. பேதுரு எப்படிப்பட்டவர்னா, அவர் நாணல போல இப்படி தொங்கியும் இருப்பாரு, திடீர்னு வந்து நல்லா ஸ்ட்ராங்கா பயங்கரமாவும் இருப்பார். ஒரே நேரத்துல ரெண்டு தன்மையுமே அவர்கிட்ட இருக்கும் இல்லையா? அப்பதான் வந்து ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன்னு சொல்லுவாரு. அதுக்கப்புறம் போய் பார்த்தா வந்து இயேசு கிறிஸ்துட்ட திட்டு வாங்காது, அப்பால போ சாத்தானேன்னு சொல்லுவாரு. உங்களுக்கு இது ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்துவனுடைய தலையை ஆறதுக்கு முயற்சி பண்ணுவோம் பிசாசு.
அதே போலதான் இந்த இடத்துலயும் குதிச்சு விசுவாசத்துல தேறி கடல் மேல நடக்கிறார், இயேசு கிறிஸ்துக்கு ஈக்குவலா நடக்கிறாரு. ஆனா என்ன, அந்த அலையும் காற்றையும் பார்த்து முழுகி போறார் இல்லையா. உடனே என்னை ரட்சியும் அப்படின்ட்டு. அப்ப அந்த இடத்துல எது அற்ப விசுவாசம் ஆகுதுன்னா, அவர் தான் பார்த்து நடக்கிறான், அவர் எனக்கு முன்னாடி இருக்காரு, அவருடைய வார்த்தையின்படிதான் நான் நடக்கிறேன். ஆனா நான் விழுந்து போயிடுவேன்னு ஒரு பயம் வருது இல்லையா. என்னை காப்பாத்துங்கன்னு கூப்பிடுறாரு. பயம் வந்தது கூட பரவாயில்ல, மாம்சத்துல இருக்கு. காப்பாத்துங்கன்னு கூப்பிடும் போது நான் எப்படி, இப்போ அவர் என்ன சொல்றாரு, நம்ம கிட்ட இப்போ மலை பிரசங்கத்துல அவர் சொல்லுவார் இல்லையா, பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்க பிள்ளைங்களுக்கு நல்லது செய்யும் போது நான் நல்லது செய்யாம இருப்பானா, பரமபிதா வந்து உங்களுக்கு நன்மையானது செய்யாம இருப்பாரா அப்படின்னு சொல்றாரு இல்லையா. அப்ப நான் உன்னை பார்த்துட்டு இருக்கேன், நீ என்னதான் நோக்கி வர, அப்ப ஒண்ணும் உனக்கு ஆவாதுங்கிற விசுவாசம் வேணும் தானே இல்லையா. பேதுருக்கு அது இல்லாம போயிடுச்சு. அதான் என்ன ரட்சிங்க அப்படின்னு கூப்பிடுறாரு. நான் ரட்சிக்க மாட்டேனோங்கிற இதுலதான் அவர் சொல்றாரு. ஓகே, அற்ப விசுவாசியை ஏன் சந்தேகப்படுற அப்படின்ட்டு. இது எதுக்காக திரும்ப திரும்ப சொல்றேன், நம்ம வாழ்க்கையில நாம எப்படி இருக்கோம் இல்லையா, நமக்குள்ள எந்த அளவுக்கு விசுவாசத்துல இருக்கும், நம்ம செய்யற காரியங்கள் இப்ப ஆண்டவருக்கு உட்பட்டு தான் வந்து செய்வமா இருக்கும் சரியா. பாவத்துக்குள்ள வந்து யாரும் இருக்க மாட்டீங்க, நம்ம விசுவாசி. அப்போ அப்படி செய்யற காரியத்தை எந்த அளவுக்கு விசுவாசத்தோட, ஒரு ஒரு எக்ஸாம்பிள், நம்ம ஊர்ல டெய்லி மீன் வாங்குறோம் இல்லையா, கொஞ்சம் டைம் ஆன உடனே நமக்குள்ள ஒரு பரபரப்பு, மீன் கிடைக்குமோ கிடைக்காதோ, நல்ல மீன் எல்லாம் போயிடும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நார்மலா இங்க நான் பார்த்துருக்கேன் சரியா. இந்த மாதிரி தாட்ஸ் வருது இல்லையா. அப்படி இருக்கும், இதுவே வந்து அற்ப விசுவாசம் தான். இப்போ நான் போகும்போது எனக்கு வந்து அவர் செய்வார். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஆண்டவர் எனக்கு கொடுத்த விசுவாசத்துல இப்போ நேத்து முந்தானத்து ஒரு காரியம் நடந்தது. ஒரு குழந்தை வந்து, ஒரு பிள்ளை, 2 பிள்ளைங்க இங்க ஒரு ஊழியத்துல உள்ள ஒரு சகோதரியனுடைய 2 பிள்ளைங்க வந்து வந்திருந்தாங்க சரியா. அப்போ பக்கத்து காம்பவுண்ட்ல ஒரு ஐனி மரம் இருக்கு, அதுல இருந்து பழம் இருக்கு. அந்த பழம் வந்து இங்க கீழே விழுந்து டேமேஜ் ஆகுது. அந்த குழந்தைங்க வந்து அந்த ஐனி இது பழத்தை கேட்டாங்க. அதை பறிச்சு கொடுங்க அங்கிள் அப்படின்ட்டு நான் சொன்னேன், அது இன்னொரு காம்பவுண்ட்ல இருக்குமா, அது இன்னொருத்தங்களது, பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சிக்க கூடாது அப்படின்னு சொன்னேன். சரி, ஆனாலும் அது திரும்பவும் வந்து கேட்டேன். அப்போ வந்து சொன்னேன், சரி அங்கிள் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு உன்னை கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு மாத்தான ஃபுல்லா போய் வந்து கிடைக்கல. அதுக்கப்புறம் ஆனாலும் எனக்குள்ள ஆண்டவர் தான் விசுவாசத்தை கொடுக்குறார். விசுவாசத்தை துவக்குறது அவர் தான் இல்லையா, அவர் தான் விசுவாசத்தை கொடுத்தார். கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா எனக்கு வேண்டி நான் போல, பையன் ஆசைப்பட்டான், நான் அவனுக்கு வசனத்தை தான் சொல்லி இருக்கேன் இல்லையா. அப்ப அந்த வசனம் வந்து ஜீவன் உள்ளது, கண்டிப்பா அவன் கேட்டது கிடைக்கும். அவன் நம்புறான். சரி, நான் வந்து அவனை ஜெபிக்க தான் சொல்ல, நீ ஜெபிமா, ஆண்டவருக்கு ஏசப்பா கண்டிப்பா கொடுப்பாரு அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா அந்த குழுத்துற பாலம் கிட்ட ஒரு இதுல வந்து ஐனி பழம் வாங்கி கொடுத்தாச்சு, அவனும் வந்து சாப்பிட்டாச்சு. ஆனா எங்கேயுமே கிடையாது, உண்மை சொன்ன எங்கேயுமே வந்து கிடையாது. எங்கேயாச்சும் ஒரு சில இடத்துல இந்த மாதிரி ஹைவேஸ்ல எங்கேயாவது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது சீசன், அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் போல, நமக்கு அதை பத்தி தெரியல சரியா. அப்போ நீங்க ஒரு விஷயத்த செஞ்சா இது கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு நீங்க நம்புங்க. ஆனா இந்த விசுவாசத்துல உள்ள சோதனை என்ன, விசுவாசம் தான் அது பயிற்சி சோதனை அதெல்லாம் சொல்லி இருக்கு இல்லையா. விசுவாசத்துல புடமிடப்படுறதெல்லாம் இருக்கு, தேவன் இதெல்லாம் செய்வாரு. நம்ம ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு ஒண்ணு வந்து நம்ம நடக்கும் நம்புனா கடைசி வரைக்கும் அதை வந்து நம்பணும் இல்லையா. கடைசி வரைக்கும் நம்ம அதுல வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும். கொஞ்சம் ஒரு சில காரியங்கள் வந்த உடனே நம்ம ஐயோ இப்படி ஆயிடுமோ, ஐயோ இப்படி ஆயிடுமோ, ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லாம வந்தவொடனே அதுவா இருக்குமோ இதுவா இருக்குமோ அப்படி இப்படின்லாம் யோசிக்க கூடாது. என் பையனுக்கு வாக்குத்தத்தம் உள்ள பிள்ளை அது, அவன் இந்த இப்படி ஆவான்னு ஆண்டவர் கொடுத்திருக்காரு. அப்ப அப்படி இருக்கும்போது இவனுக்கு ஒன்றும் ஆகாது, இந்த ஜுரம் அவனை சேதப்படுத்தாது அப்படின்ட்டு நாம விசுவாசிக்கணும். நீங்க விசுவாசிக்கிறதுக்கு ஒரு மனுஷங்களை நான் உங்களுக்கு ஆதாரமா காட்டுறேன். அது தானியேலின் புஸ்தகத்துல 3வது அதிகாரம் 17-18 வசனம் இருக்கு. அவர் சொல்லுவாரு, அந்த ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ நேபுகாத் நேச்சார் அந்த ராஜாவுக்கு முகத்தை பார்த்து சொல்லுவாரு, ராஜாவே இதுக்கு நான் இந்த காரியத்துக்கு உங்களுக்கு உத்தரவு சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. அவருடைய கட்டளை என்னன்னா, அந்த ராஜாவை தவிர வேற யார்கிட்டையும் இந்த ஜனங்க பணிந்து கொள்ளக்கூடாது, அந்த ராஜாவை மாத்திரம் பணிந்து கொள்ளணும், அந்த என்ன சொல்லு அந்த பொற்சிலைய வணங்கணும் அப்படின்னு சொல்ற. இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுத்த 1வது கட்டளையே என்ன என்று வேற தேவன் இல்லை. 2வது கட்டளை, எதுக்கு ஒப்பாவும் ஒரு சொரூபமோ ஒரு ரூபத்தையோ நீங்க நமஸ்கரிக்கவோ தொழுது கொள்ளவோ ஆராதிக்கவோ கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனா இந்த மனுஷன், இந்த ராஜா
ஒரு பொருசலையை அதை பணிந்து கொள்ளவும், வணங்கவும், நமஸ்கரிக்கவும் சொல்றான், தொழுது கொள்ளவும் இல்லையா. இதை இவங்க செய்ய மாட்டேன்னு சொல்றாங்க. அது அந்த 17வது வசனம் என்ன சொல்லும், வாசிங்க. நாங்கள் ஆராதிக்கிற எங்க தேவன், அதாவது என் தேவன் என்னை தப்புவிக்க வல்லவரா இருக்காரு. அவர் தப்புவிக்காம போனாலும் நான் இதை செய்ய மாட்டேன். ஹல்லேலூயா. அந்த இடத்துல அவனுக்கு உண்டான மரண பயம் இல்ல பாருங்களேன். என்ன ஆனாலும் நான் ஆண்டவரை விட மாட்டேன், நான் விசுவாசத்துல இருந்து சோர்ந்து போக மாட்டேன். ஏன்னா நான் ஓட வேண்டிய தூரம் இன்னும் நிறைய இருக்கு இல்லையா. அது ஓடணும்னா என் சரீரம் நல்லா இருந்தாதான் ஓட முடியும். அப்ப இந்த சரீரத்துக்கு ஒன்றும் ஆகாது இல்லையா. அவ்வளவு தூரம் ஓடணும்னா அந்த வழியெல்லாம் சரி பண்ற ஒருத்தர் எனக்கு முன்னாடி போய் இது எல்லாத்தையும் சரி பண்றாரு இல்லையா. அந்த விசுவாசம் நமக்கு வேணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நம்ம முதல் காரியம் இந்த பேதுருட்ட கத்துக்க வேண்டிய மனம் திரும்புதல். என்ன மனம் திரும்பணும்னா, நம்ம அற்ப விசுவாசத்துல இருந்து விசுவாச நிறைவுக்குள்ள வரணும். இந்த மனம் மாற்றம் தான் பேதுருட்ட இருந்து முதலாவதா நம்ம கத்துக்கிற விஷயம். ரெண்டாவதா, இப்ப பாத்தீங்கல்ல, தானியல்ல இருந்து புரிஞ்சது தானே, நம்ம அந்த அளவுக்கு ஒரு ஃபயரா இருக்கணும் இல்லையா. தேவனால இதுல இருந்து எங்களை காப்பாற்ற முடியும், அதுதான் விசுவாசம். அவர் காப்பாத்தலைன்னா கூட நாங்க இதை தொழுது கொள்ள மாட்டோம். இது தேவ பக்தி, தேவனை குறிச்ச பயம். இதுல இருந்து காப்பாற்ற முடியும் அப்படிங்கிறது தான் விசுவாசம். அந்த எந்த அளவு ஸ்ட்ராங்கா இருக்கான், நம்ம எப்படி இருக்கோம், எந்த அளவுக்கு பதறோம், பிள்ளைங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனாலும், இல்ல நமக்கு ஏதாச்சும் கொஞ்சம் இருமல் ஏதாவது 2 நாள் ஒரு மாதிரி தொண்டை ஆனாலும் இது அதுவா இருக்குமோ இதுவா இருக்குமோன்னு சொல்லி மனுஷங்களை நம்பி மனுஷங்களை விசுவாச்சு, அதாவது ஹாஸ்பிட்டல்ஸ் சொல்றேன், அதை நாடி தேட போறோம். இல்ல அதெல்லாம் பிசாசை நம்மளை என்ன சொல்றது, அலக்கழிக்கிறது, நம்மளுடைய சிந்தையை செதற விடுறது. நீங்க கர்த்தரை மாத்திரம் விசுவாசிங்க, அவர் உங்களுக்கு சுகத்தை ஆல்ரெடி கொடுத்துட்டார். அதை பெற்றுக்கொள்றதுக்கு தான் நம்ம பார்க்கணும். ரெண்டாவதா, இந்த பேதுருட்ட இருந்து நம்ம கத்துக்கிற விஷயம் யோவான் 20:6 சொல்லும். அவரு அந்த வாரத்தினுடைய முதலாம் நாள் மகதலேனா மரியாளும் மற்ற ஸ்திரீகளும் போயிட்டு இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த சடலம் வைக்கப்பட்டிருந்த அந்த கல்லறைக்குள்ள போய் அந்த அந்த காரியங்கள், வாசனை திரவியங்கள்லாம் வைப்பாங்க இல்லையா. அப்போ இயேசு கிறிஸ்து இல்லைங்கிறத பார்த்து ஓடி போய் சீஷர்கள் இடத்துல சொல்லும்போது சீஷர்கள் ஓடி வருவாங்க. யோவான் ஃபர்ஸ்ட் ஓடி வருவார், பின்னாடி பேதுரு முதலாவதா உள்ள போவார், அவர் தான் பேதுரு இல்லையா. 20:6 இருக்கும். அதாவது ரெண்டாவது காரியம், அந்த விஷயத்துல இருந்து நாம என்ன, இதுக்கு முன்னாடிதான் மறுதளிப்பாரு, ஆனா இயேசுவை காணணும்னே ஓடுவார். புரியுதா. அதாவது இந்த ரெண்டாவது விஷயம் நாம என்ன கத்துக்கணும்னா, இயேசுவை தேடணும். ஹல்லேலூயா. இயேசு எங்க இருக்கார், அவர் எப்படி இருக்காருன்னு சொல்லிட்டு அவரை பார்க்க, அவரை ருசிக்க, அவர் கூட பேச, அவரை பழகிறதுக்கு நமக்குள்ள ஒரு தேடுதல் இருக்கணும். கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏன் இயேசுன்னு சொல்றேன்னா, பிதாவுக்கும் நமக்கும் பெரிய பிரேக் ஆயிடுச்சு. இயேசுவை தவிர ஒருத்தரும் பிதாவின் இடத்துல போக முடியாது இல்லையா. அதனாலதான் இப்போ வெளிப்படுத்தின விசேஷத்துல 7 சபைகளுக்கும் ஜெயம் கொள்ளுகிறோம், ஜெயம் கொள்ளுகிறோம், ஜெயம் கொள்ளுகிறோம், ஜெயம் கொள்ளுகிறோம். அந்த இயேசு கிறிஸ்து மட்டும்தான் ஜெயம் கொண்டார். அவர் நமக்குள்ள இருந்து, நான் சொல்றது கேளுங்க, நீங்க ஏன் கூட இருங்க, நான் உங்களை கூட்டிட்டு போறேன்னு சொல்றாரு இல்லையா. இப்ப நமக்கு வண்டி ஓட்ட தெரியாது, நமக்கு இது பண்ண பிளைட் ஓட்ட நம்ம யாருக்கும் தெரியாது இல்லையா. ஆனா பைலட் என்ன சொல்றாரு, நீங்க நம்பி உட்காருங்க, நான் உங்களை கூட்டிட்டு போறேன். புரியுதா. அப்போ நம்ம இயேசு கிறிஸ்துவ மாத்திரம் நம்பி அவர் சொல்றதை மட்டும் நமக்கு கேட்கும்போது அவர் நம்மள நித்தியத்துக்கு கூட்டு போக வல்லவரா இருக்காரு. அதனாலதான் அவரை விசுவாசிக்கணும் முதலாவது சொல்றேன். ரெண்டாவது, அவரை தேடணும். ஹல்லேலூயா. அவர் ஒருத்தரை தேடுற நாமோ உலகத்துல உள்ள மத்த காரியத்தை தேடக்கூடாது. அது கல்யாணமா இருக்கட்டும், பிள்ளைங்களா இருக்கட்டும், உலகத்துல உள்ள செல்வமா இருக்கட்டும், பொருளா இருக்கட்டும், என்ன சொல்ற அந்தஸ்தா இருக்கட்டும், பேரா இருக்கட்டும், புகழா இருக்கட்டும், பதவியா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், நாம இயேசு கிறிஸ்துவ தேடும் போது அவர் எனக்கு எல்லாத்தையும் செய்வார். எனக்கு என்னது தேவைன்னு சொல்லி பிதாவானவர் அறிந்திருக்கிறார் இல்லையா, வசனம் சொல்லுது இல்லையா. அப்போ நான் அதை தேடாம இயேசு கிறிஸ்துவ தேடும் போது அவர் எனக்குரியதை அவர் பார்த்துப்பார் இல்லையா. இப்போ நம்ம குழந்தையா இருக்கும்போது நமக்கு என்ன எப்போ பசிச்சா என்ன கொடுக்கணும்னு நம்மளை பெற்றவங்களுக்கு தெரியும் இல்லையா. அதே போலதான் இப்போ நம்மளை ஈன்றெடுத்தவர் அவர் வசனம் என்ன வித்துனால நம்மளை ஜெனிப்பிச்சு இருக்காரு இல்லையா. அப்ப அவருக்கு தெரியும் நமக்கு என்ன வேணுங்கிறது. உங்களை ஜெபிக்க வேணாம், கேட்க வேணாம்னு சொல்லல, அது உங்க இருதயத்துல உள்ளபடி கேளுங்க, அவரை தேடுங்கன்னு சொல்றான். இயேசு கிறிஸ்துவ தேடுங்க. அவரை எப்படி தேடலாம்னா, அவரை கண்டடையத்தக்க சமயத்துல தேடணும் இல்லையா. இப்போ நம்ம ஒரு மினிஸ்டரையோ ஒரு ராஜாவையோ போய் பார்க்கிறோம், அவர் எப்ப இருக்கிறாரோ அப்பதான் நம்ம போய் பார்க்கணும் இல்லையா. இப்போ
தேவனை தேடணும், அவரை கண்டடையத்தக்க சமயம் எதுனா அதிகாலையில என்ன தேடுறவன் கண்டடைவான் வசனம் சொல்லுது இல்லையா. சாலமோன் அழகா எழுதி வச்சிருக்கு. அதிகாலையில தேடணும். அதிகாலையில தேடணுங்கிறது அது ரெண்டு மீனிங்ல வருது. ஒண்ணு நம்ம அதிகாலை பொழுது சொல்றோம், இன்னொன்னு ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் சொல்லுவோம். முதலாவது வரவங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். இப்போ நிறைய கவர்மெண்ட் ஆஃபீஸாக இருக்கட்டும், ப்ரைவேட்டு இருக்கட்டும், முன்னாடி வரவங்க முன்னாடி இருப்பாங்க இல்லையா. அதே போல் நம்ம முதலாவதா நம்மளை இது பண்ணிக்கணும் சரியா. அதுக்கு தான் குழந்தை பிறந்த உடனே கொண்டு போய் டெடிகேஷன் சொல்லி நம்ம சர்ச்சில் கொடுப்போம். அதை ஓகே, அது விழாவா நல்லபடியாக கொண்டாடும் சரி. அப்போ நம்ம அவர் எப்போ தேடணும், முதலாவதா தேடணும், அதே மாதிரி அதிகாலையிலையும் தேடணும். ஏன்னா அதுதான் அவரை கண்டடையத்தக்க சமயமா இருக்கு. அதுக்கு ஈஸியா எனக்கு ஆண்டவர் கத்து கொடுத்தத விஷயத்தின்படி நான் உங்களுக்கு சொல்றேன். எப்ப தேடலாம்னா, அவர் தேவன் துதிகள் மத்தியில வாசமா இருக்கார் இல்லையா. எல்லாரும் ஒத்துக்கிறீங்க இல்லையா, வசனம் தெரியும். தேவன் துதிகள் மத்தியில வாசமா இருக்கும்போது அப்போ அவரை வரவழைக்கிறதுக்கு இப்ப ஜெபிக்கிறதுக்கு விதத்தை சொல்றான். ஆண்டவர் நம்மள பிரியமா இருக்கிறதுக்கு நீங்க அதிகமா துதிங்க, ஆவியோடும் உண்மையோடும் துதிங்க, வார்த்தையில பாடல்ல துதிக்காதீங்க, உங்க இருதயத்துல இருந்து துதிங்க. எனக்கு நல்ல ராகம் வரல, எனக்கு குரல் வளம் இல்லைன்னு யோசிக்காதீங்க. உங்க இருதயத்துல இருந்து தேவனை துதிங்க துதிங்க துதிங்க. அது பாடல் வழியா துதிக்கலாம், மற்றவங்கள்ட்ட நல்ல காரியங்கள் சொல்லி துதிக்கலாம், சாட்சி சொல்லி துதிக்கலாம், எப்படி வேணா துதிக்கலாம் சரி. அப்போ நீங்க தேவனை துதிக்கும் போது அவர் அந்த துதிகள் மத்தியில வாசம் செய்வாரா. அப்போ நீங்க அவரிடத்துல பேசி பழகி அவரை பத்தி தெரிஞ்சுக்கலாம் இல்லையா. நீங்க தேவனை தேடணும். மூணாவதா இப்ப வசனம் சொல்லுதா, நீங்க தேடினீங்கன்னா கண்டுபிடிச்சுப்பீங்க. தேடுகிறான், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள் இல்லையா. அப்ப நீங்க தேடினாதான் கண்டுபிடிக்க முடியும். தேடலைன்னா தேவனை பத்தி அறிந்து கொள்ள முடியாது. இப்போ தேவனை அந்த ஒரு பாசத்தோடு விருப்பத்தோடு, அதாவது தேடுறது ஜனங்க நிறைய தேடுறாங்க, தங்களுக்கு வேண்டி தேடுறாங்க. நான் அப்படி சொல்ல, தேவனுக்காக அவர் எப்படிப்பட்டவர். இப்ப நமக்கெல்லாம் கல்யாணம் நிச்சயம் ஆகுதுன்னா, இப்போ நம்மளுடைய புருஷனோ மனைவியோ எப்படி இருப்பா, எப்படி பேசுவா, எப்படி பழகுவா, வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் எப்படி நடந்துப்பான்னு இப்படி ஒரு கற்பனை இருக்கும் இல்லையா, ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி. அப்ப அந்த ஒரு ஆசையில், அந்த ஒரு சந்தோஷத்துல தேவனை தேடி நீங்க எப்படி இருப்பீங்க, உங்க கண் எப்படி இருக்கும், உங்க முடி எப்படி இருக்கும், சுருள் சுருளா இருக்கும்னு வசனம் சொல்லுது, கருப்பா இருக்கும்னு வசனம் சொல்லுது இல்லையா, கண்ணு புறா கண்ணை போல இருக்கும்னு சொல்லு. அப்போ இதெல்லாம் தீர்க்கதரிசிகளுக்கு வெளிப்படுத்தி எழுதுறாரு. புறா கண்ணை மாதிரி இருக்கும்னா உடனே புறவனுடைய கண்ணை போல இயேசு கிறிஸ்து கண்ணை இருக்குமானா அது அப்படி கிடையாது இல்லையா. ஹல்லேலூயா. அப்போ நீங்க அவரை தேடணும், அவர் எப்படி இருப்பாரா. நீங்க ஒவ்வொரு சிச்சுவேஷன்லயும் எனக்கு ஒரு காரியம் நடக்குது, இந்த காரியத்துல இயேசு கிறிஸ்து எப்படி கிரியை செய்வார், அவர் என்ன சொல்றாரு, அவர் என்ன நினைக்கிறாருன்னு சொல்லி அவரை முன்னிறுத்தி அவருக்குள்ள இருந்து நீங்க அப்படி தேடுங்க அப்படின்னு சொல்றேன். ஹல்லேலூயா. இப்போ மூணாவதா நம்ம என்ன பண்ணணும், பேதுருவின் வழியா நம்ம கத்துக்கிற ஆயத்தம் என்னன்னா, சரி ஓகே, அவரு மனம் மாறினார், அற்ப விசுவாசத்துல இருந்து நிரம்பின விசுவாசத்துக்கு வர்றாரு. ரெண்டாவது இயேசு கிறிஸ்து தேடுறாரு இல்லையா. அவர் இயேசு கிறிஸ்து இல்லைன்னு சொன்னாலும், யாரோ எடுத்துட்டேன்னு சொன்னா கூட எங்க போச்சுன்னு தானே தேடணும், அங்க போல அவர் வச்ச இடத்துலதான் தேடுறாங்க இல்லையா. அப்போ நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவ தேடணும் சரியா. இப்போ மூணாவதா பேதுரு என்ன பண்றாரு, அப்போஸ்தலருடைய நடபடிகள் 2வது அதிகாரம் 14வது வசனம் சொல்லுது, அவர் உரத்த சத்தமாய், அங்க ஜனங்க எல்லாம் கூடி இருக்காங்க, 120 பேர் கூடி இருந்த சபையில இல்ல ஒரு வீட்டுல, அவரு உரத்த சத்தமா தேவனுடைய மகிமையை சொல்றாங்க. அந்த பரிசுத்த ஆவியானவர் நிரம்பினதுக்கு அப்புறமா பேதுரு தான் எழும்பி நின்று உரத்த சத்தமா அவர் தேவனுடைய காரியத்தை பேசுறாங்க. அப்ப மூணாவது காரியம் என்ன, நீங்க உங்க வாயை திறக்கணும். புரியுதா, நம்ம வாயை திறக்கணும். அது அதாவது சுவிசேஷம் அறிவிக்கணும் அப்படின்ட்டு. இதெல்லாம் தேவனுக்கு பிரியமா இருக்கு. அது எப்படி நம்ம வாயை திறக்கிறது, எனக்கு பேச வராதே, எனக்கு பிரசங்கம்லாம் பண்ண தெரியாதுன்னு சொன்னா அதுக்கு வசனம் இருக்கு. இதை வாசிங்களா, யாத்திராகமம் 4:12 வாசிங்களா. யாத்திராகமம் 4:12. என் வார்த்தையை உன் வாயில வைப்பேன்னு சொல்லுவார். மோசேயின் இடத்துல சொல்லுவாரு, மோசே நான் திக்குவாயும் அந்த நாமமா இருக்கேன், நான் எப்படி போய் உங்களுடைய ஜனங்களை பேசி அழைச்சிட்டு வருவேன்னு சொல்லும் போது நான் உன் வாயோட இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு பாருங்களேன். அப்போ தேவன் உங்க வாயோட இருக்கும் போது மனம் பதறி ஆகிலும் நீங்க ஒரு வார்த்தையும் பேச மாட்டீங்க.
அவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், நான் உன் வாயோட இருப்பேன் அப்படின்ட்டு. உனக்கு பேசுறத உன் வாயில இருந்து நான் உனக்கு சொல்லி கொடுப்பேன், நீ பேசுவ. இப்ப நம்மளுடைய சரீரம் தானே இந்த வாய், இது அசையும், ஆனா உள்ள இருந்து பேசுறது தேவனா இருப்பார். அப்ப அவர் உங்க வாயோட இருப்பேன்னு இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறார். அப்ப நீங்க என்ன சொல்றது, நீங்க பேச ஆரம்பிங்க. உங்க வாயை விரிவ தர, நான் அதை நிரப்பேன்னு சொல்றாரா. சங்கீதம் 81:10 வரும், வாயை விரிவா தர நான் அதை நிரப்புறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ நீங்க என்ன பேசுவேன்னு யோசிக்காதீங்க, எப்படி சொல்லி கொடுப்பேன் யோசிக்காதீங்க, அது அவங்களுக்கு புரியுமா புரியாதான்னு துளி கூட நினைச்சு பார்க்காதீங்க. அவர் வாயை திறக்க சொல்லிட்டாரா, திறக்கணும். அவர் எப்போ மூடுன்னு சொல்றாரோ அது வரைக்கும் நம்ம திறந்து சொல்லிக்கிட்டே இருக்கணும், இல்லையா? என்ன சொல்லணும்னா அவரே சொல்றாரா, நான் உன் வாயோட இருக்கேன், நீ போய் பேசணும். பேச அறியாத என்ன பேச வச்சது அவர் தான். இந்த வசனம் தான், நான் பயந்து போய் தான் வாயை திறக்க ஆரம்பிச்சேனே. பயந்து போய் மீன்ஸ் அவர் மேல உள்ள பயத்துல, விசுவாசத்துல அவர் பேசுவாரு அப்படின்ட்டு. எனக்கு எப்படின்னா மெசேஜ் கொடுக்க, எனக்கு நார்மலா பேச கரெக்டா சென்டென்ஸ் மேக் பண்ணி பேசவே வராது. அதை இலக்கியத்துல பார்த்தாலும் பழையாதான் இருக்கும், அது கிராமட்டிக்கலா பார்த்தாலும் அது பழையாதான் இருக்கும். எனக்கு கரெக்டா அது ஏன்னே தெரியாது, எனக்கு பேச கரெக்டா தெரியாது. ஆனா எனக்கு வசனத்துல திடீர்னு சொல்லுவார். இப்போ சிஎஸ்ஐல தான் என்ன ஊழியத்துல ரவி அண்ணான்னு ஒரு அண்ணன் வழியா ஆண்டவர் என்ன உருவாக்குனாங்க. திடீர்னு ஒரு கூடுகையில இருக்கும்போது, தம்பி 10 நிமிஷம் ஒரு வசனத்தை எடுத்து பேசுங்கன்னு. எந்த வசனம்னு சொல்ல மாட்டான், நான் என்ன பேசுவேன், இல்லையா? அப்படி தேவனை குறிச்சு அவர் எனக்கு வாக்கு கொடுத்துட்டார். இந்த ஒரு வார்த்தை வரும், இதுக்கு அடுத்து இன்னொரு வசனமும் வரும். நீ வாயத்தோற நான் பேசுறேன், நீ வாயத்தோற நான் பேசுறேன். இன்னொன்னு கூட, நீ உன் வாயத்தோற நான் அதுல என் வார்த்தையை வைக்கிறேன், நான் அதுல என் வார்த்தையை வைக்கிறேன், நீ வாயத்தோறன்னு சொல்றார். நான் எப்படி திறக்கிறதுக்கு, அதுக்கு ஒரு பலம் வேணும், இல்லையா? அதை கேட்டா சொல்றார், உனக்கு இருக்கிற பலத்துல போ, நான் உன் கூட இருக்கிறேன். இப்படிலாம் சொல்லிதான் நான் வாயை திறக்க ஆரம்பிச்சேன். ஹல்லேலூயா. அப்போ நீங்களும் தைரியமா வாயை திறங்க, ஆண்டவர் உங்க கூட இருக்காரு அப்படின்னு சொல்றேன். ஹல்லேலூயா. இப்போ கடைசியா பேதுருவின் இடத்துல இருந்து கடைசியா நாம என்ன கத்துக்கணும்? 4வது காரியமா, முதல்ல நம்ம அற்ப விசுவாசத்துல இருந்து நிரம்பின விசுவாசம், 2வது தேவனுக்கு கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை தேடணுங்கிறத பார்த்தோம், 3வது வாயை திறங்கிறத பார்த்தோம், தேவனை அறிவிக்கணும் தெரிவிக்கணும் அப்படின்ட்டு. 4வதா என்னன்னா, அவரு இரத்த சாட்சியா மரிக்கிறார். அதாவது உபத்திரவத்தின் மத்தியில பிரவேசிக்கணும் அப்படின்ட்டு வசனம் சொல்லுது. அப்போஸ்தலர் 14:22 வாசிங்களேன். அநேக உபத்திரவத்தின் வழியா நீங்க அந்த நித்திய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க வேண்டி இருக்குன்னு அப்போஸ்தலர் 14:22. அப்படிதானே இருக்கு, வாசிங்க. மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி நாம் அநேக உபத்திரவத்தின் வழியாக தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் அப்படின்னு. அப்ப 4வதா பேதுரு இந்த உபத்திரவத்தின் வழியா தான் கடந்தாரு. அதை முன்னாடியே இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இப்போ வாலிப வயசுல நீ விருப்பப்பட்ட காரியத்தை செய்யற, நீ விருப்பப்பட்டதெல்லாம் செய்யற, ஆனா நீ முதிர் வயது கிறிஸ்துவுக்குள்ள தேறி வரும்போது உனக்கு பிடிக்காததெல்லாம் ஆண்டவர் செய்ய சொல்றாரு. ஏன்னா அவர் சித்தத்தை செய்யப்படியும் உன்னை நடத்துவாரு. நீ உன் மனம் போல இருக்க முடியாத, உன்னுடைய கண்ட்ரோல் அவர்கிட்ட இருக்கும். இன்னொருத்தன் உன்னுடைய அறை கட்டும் அப்படின்னு முன்னாடியே சொல்லுவார். அப்போ அவன் படுற உபத்திரவம்னா என்னன்னா, இந்த ஆவிக்கும் மாம்சத்துக்கும் ஏற்படுற போராட்டம் தான் உபத்திரம். ஹல்லேலூயா. அது வெளியில இருந்தும் இருக்கும், உள்ள இருந்தும் இருக்கும். உள்ள பார்க்கும்போது நம்ம மாம்சத்துல யோசிக்கிற சிந்தை, ஆண்டவர் ஒண்ணு சொல்லுவார், இது ரெண்டுத்துக்கும் உண்டான போராட்டம். இது அப்படியே வெளியில நடக்கும். பிசாசு இன்னொரு ஆள் வழியா, இன்னொரு காரியங்கள் வழியா நம்மளை எதிர்ப்பு, ஆண்டவர் சொல்றதுக்கும் உலகம் சொல்றதுக்கும். இதுதான் உபத்திரவமே தவிர, நான் ஈஸியா சொல்லிட்டேன், இது நிறைய காரியத்துல இருக்கு. இப்போ பவுல கூட பாம்பு கடிக்குது, இல்லையா? ஆனா கடிக்குது, ஆனா அவன் சாகல. அதே மாதிரி பவுல் பிரயாணம் பண்ற படகே ஆக்சிடென்ட் ஆகுது. அப்ப நமக்கு ஏமாத்திரம். ஆனா நிறைய ஊழியர்கள், நிறைய விசுவாசிகள் இடத்துல நடத்தும் போது ஆண்டவர் எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு பாஸ்டர் கூட போன வாரத்துல கூட பார்த்திருந்தேன். அவர் சொல்ற என்ன, தேவன் எனக்கு தீமை செய்ய மாட்டார் அப்படின்ட்டு. தேவன் தீமை செய்ய மாட்டாரு, ஆனா இப்ப உபத்திரவப்படுறது நல்லது தானே, அதனால உங்களுடைய பிரமாணங்களை கத்துக்கொண்டேன்னு சொல்றாரு, இல்லையா? அப்படி இருக்கும்போது அது நல்லது. யோபு இப்ப என்னெல்லாம் ஆண்டவர் ஃபர்ஸ்ட் யோபு தான் வாசிக்க சொன்னார் வருஷங்கள் முன்னாடி. திரும்ப நிறைய தடவை யோபு புஸ்தகத்தை வாசின்னு சொல்லியிருப்பார். எனக்கு பர்சனலா சொல்றேன். அதே மாதிரி யோபு புஸ்தகம் தான் முதலாவதா பைபிளே எழுதப்பட்ட புஸ்தகம்,
இல்லையா? அப்ப அதுல இருக்கிற மைய பொருள் என்ன? உபத்திரம். ஆனா அத யோபு புரிஞ்சுக்கிட்டு என்ன சொல்றாரு, இந்த இப்போ இங்க நமக்கு சொல்லி இருக்கு இல்லையா, அநேக உபத்திரவத்தின் வழியா பரலோக தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்கணுங்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டு இந்த 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 புடமிடுதலுக்கு அப்புறமா நான் பொண்ணா விளங்குவேன் அப்படின்ட்டு சொல்றாருல்ல. அதை நீங்களும் நானும் புரிஞ்சுக்கணும். நமக்கு வர உபத்திரம் நம்ம தேவனுக்கு நம்மளை அர்ப்பணிச்சிருந்தா அந்த உபத்திரம் நமக்கு நல்லது. அந்த உபத்திரம் என்னை அழிச்சு போடாது, அந்த உபத்திரம் என்னை இல்லாம ஆக்கி போடுற, அந்த உபத்திரம் என்னை சேதப்படுத்தாது, அந்த உபத்திரவத்தினால என்ன ஒன்றும் பண்ண முடியாது, உருவாக்க மட்டும்தான் முடியும் தேவன் அனுமதிச்சிருந்தா. ஹல்லேலூயா. இதை நீங்க புரிஞ்சுக்கணும். பேதுரு புரிஞ்சுக்கிட்டார். கடைசியில இயேசு கிறிஸ்துவ மறுதளிச்சவன், இயேசு கிறிஸ்து யாருன்னே தெரியாதுன்னு சொல்லி திட்டி தூஷிச்சவன், இயேசு கிறிஸ்து சிலுவையில அறையப்பட்டது போலவே அதே மாதிரி சிலுவையில தலைகீழா அறையப்படுறான், தன்னை ஒப்பு கொடுக்குறான் இல்லையா? அப்போ இரத்த சாட்சியா வந்து மறிக்கிறான் இல்லையா? இது வந்து உபத்திரவத்துக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறது. நான் அதனாலதான் ஊழியர்களை சொல்லியிருந்தேன், உங்களை மிஸ்டைரக்ட் பண்ணுவாங்க, நமக்கு கஷ்டம் வராது துன்பம் வராது அப்படின்ட்டு. நீங்க துன்பப்பட விரும்பலைன்னா ஆண்டவர் உங்களை பயன்படுத்தவே முடியாது. இதுதான் வந்து உண்மை. நம்ம உபத்திரவப்படுறதுக்கு, நமக்கு கஷ்டப்படுறதுக்கு மனசு இல்லைன்னா நம்ம ஒண்ணுமே கத்துக்க முடியாது. சரி, ஆண்டவரை விட்டுரும், இங்க பூமியில வந்துடும். ஒரு சைக்கிள் ஓட்டணும்னா கூட நாலு தடவை கீழே விழத்தான் செய்யணும், அடிப்படும். ஐயோ அடிபட்டுச்சேன்னா கடைசி வரைக்கும் சைக்கிள் ஓட்ட முடியாது. சைக்கிளோ காரோ இல்ல ஒரு வேலை, ஏதோ ஒரு வேலை எடுத்துக்கோங்களேன், அது செய்யும் போது கஷ்டமா தான் இருக்கும், உடம்பு வலிக்கும், சீனமா இருக்கு, ஐயோ உடம்பு வலிக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதை பத்தின ட்ரைனிங் எடுக்காம இருந்துட்டோம்னா போச்சு. சரி, குனிஞ்சு நிமிந்து வேலை செய்யறது இல்லை. கம்ப்யூட்டர்ல உட்காந்து கூட பாருங்க, ஸ்ட்ரெஸ்ஸா தலைவலி இந்த யோசிக்கிற மாதிரி இருக்கும், அதுவுமே வந்து கஷ்டம்தான். எல்லாமே உபத்திரவம் தான் வந்து சொல்றேன் இல்லையா? ஒரு கஷ்டத்தை நமக்கு கொடுக்குது, ஒரு வலியை கொடுக்கறது, ஒரு வேதனையை கொடுக்கறது, இது வந்து நல்லது. அதனால எப்படி அவரு சொல்றாரு, பிரமாணத்தை கத்துக்கினேன்னு இதன் வழியா நீங்க தேவனை தெரிஞ்சுக்கலாம். நீங்க வந்து ஒரு ஷார்ப் ஆக்கப்படுற ஒரு பட்டயமா மாறலாம் தேவனுக்குன்னு. உங்களுக்குள்ள இருக்கிற வசனம் அது மற்ற ஜனங்களுக்கு அது பிரகாசமா போய் சேரும்னு சொல்லி நானே வந்து உங்களுக்கு வாக்கு கொடுக்குறேன். அப்போ பேதுருவை போல நீங்களும் நானும் நாலாவதா நம்ம பார்க்குற விஷயம், உபத்திரவத்துக்கு நம்மளை அர்ப்பணிக்கணும், உபத்திரவத்தை நம்ம ஜெயிச்சு வரணும். அவரே சொல்றாரு இல்லையா, இப்ப யோவான்ல அழகா எழுதி இருக்கு, உலகத்துல உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்க. நான் ஜெயிச்சேன், நான் உங்களுக்கு ஆலோசனை அறிவுரை சொல்றேன். நீ போகும்போது நீ எங்க போகணும் எப்படி போகணும் நான் சொல்றேன், நான் உன் கூடயே இருக்கேன் இல்லையா? ஜெபிக்கும் போதும் வந்து சொல்லியிருக்காங்க, கடைசி வரைக்கும் அவர் நம்ம கூட இருப்பார், அவர் நம்மளை கைவிட மாட்டார் இல்லையா? நமக்கு சொல்லி கொடுப்பார். ஏன்னா அவர் ஜெயிச்சிட்டார், அவருக்கு அந்த வழி தெரியும். அந்த வழியை அவர்கிட்ட வந்து கேட்டு நம்ம போனோம்னா கண்டிப்பா வந்து பரலோக ராஜ்யத்துல நித்தியத்துல பிதாவோடு கூட, நம்ம பிதாவினுடைய வலது பரிசுல கிறிஸ்து இயேசுவினுடைய சிங்காசனத்தில் நாம கிறிஸ்துவோடு கூட இருக்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் வழியாக உங்களை ஆசீர்வதிப்பாராக.